நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க போகிறோம். திருக்குறள் பற்றி தனியாக தொகுப்பாக தரேன். இப்போ 6th இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். அறிவியல் ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனாலேருந்து ஓனா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வரிசையாக வர்றது எல்லாமே அதை ஆத்திச்சூடின்னு சொல்லுவாங்க. அப்போ புதிய ஆத்திச்சூடை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். சரி, அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை. ஏற்கனவே பார்த்துருப்போம். ஔவையாருடைய ஆத்திச்சூடி இருக்கிறத நம்ம கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறாங்க புதிய ஆத்திச்சூடியா அப்படிங்கிறத விஷயம். சரி, ஔடதவம் அனுபவம் அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? நெல்லை சு முத்தே. 3 கொஷின்ஸ் தான் கேட்கலாம் இதை பொறுத்த வரைக்கும். அகர வரிசையில் சொல்லக்கூடியது ஆத்திச்சூடி, ஓகேவா? புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து ஔடதம் அப்படின்ற விஷயமும் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இங்கே ஔடதவம் அனுபவம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சுமுத்து. சரி, அடுத்து மூதுரை. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின். மன்னவனும் மாசர கற்றனா, மாசன அவர் அழுக்கே இல்லாமல் கற்றவனும், அதாவது முழுமையாக கற்றவனும், சீர்தூக்கின். இதை சீர்தூக்கி பார்த்தோம்னா மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை. மன்னனுக்கு தன்னுடைய தேசம் மட்டும்தான் சிறப்பு. அடுத்த தேசத்துக்கு போனால் அவன் வேறு நாட்டுக்கு ராஜா ஒருத்தர் வந்துடுவான் இல்லையா? அதேமாதிரி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி கிடையாது, கற்றவர் டிஃபர் ஆவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மன்னனுக்கு அந்த ஊர் மட்டும் தெரியும், கற்றவருக்கு எல்லா இடமும் சிறப்பு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இது கல்வி கற்றவருடைய இந்த சிறப்பைக்குரியவர் யாருன்னா ஔவையார். ஔவையார் ரொம்ப முதுமையானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் மூதுரை இயற்றியவர் ஔவையார். கொன்றைவேந்தரும் ஔவையார் தான். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். சிறந்த அறிவுகளை கூறுவதால் நம்ம மூதுரை சொல்கிறோம். இதில் கவனிச்சுக்கணும், இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. இது நேரிசை வெண்பாக்களால் ஆனது. அப்போ கருத்துக்களை நேரடியாக சொல்கிறோம் அப்படி வச்சுக்கோங்க. பட் தனியாக இருக்கிறது பாக்கள்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். நேரிசை வெண்பாக்கள் சொல்லுவாங்க. அடுத்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்னும் இந்த நூல் விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது. தும்பிக்கையான அவருடைய பாதத்தை நம்ம தப்பாமல் சேருவதற்கு தமக்கு என பாடல் முடிகிறது. எளிமையான ஓமைகளை எடுத்து கூறுவதால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா மூதுரை என்று சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்து இதுலேருந்து கட் ஆகுது இந்த விஷயம். ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்று உணர வேண்டுவது இல். என்னடா இது, இதுவும் கற்றவரை பற்றி சொல்கிறாங்க, அதுவும் அதுதே மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், கற்றவனே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் மூதுரை. ஆனால் ஆச்சார கோவையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், இவரும் நாற்றிசை செல்லாத நாடில்லை. அந்த ஆற்று இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அது பழமொழி 400. இதை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். யாராவது அடிக்கடி பழமொழி சொல்லிகிட்டே இருந்தோம்னா அடிக்கணும் போல் இருக்கணும், ஒரு ஷார்ட்கட்டுக்கு அதை சொல்கிறேன். ஸோ அப்படின்னா பழமொழி 400 மூன்றுரை அரையனார் அப்படின்னு வச்சுங்க. ஒரு விளையாட்டு தான் அதெல்லாம். ஆச்சார கோவை அப்படிங்கிறது என்னென்னா முன்னாடி நம்ம பார்த்தது மூதுரை, அதுக்கப்புறம் உள்ளது பழமொழி 400, அதுக்கப்புறம் உள்ளது ஆச்சாரக்கோவை. ஆச்சாரக்கோவையை பொறுத்தினா கோவை பழம் முள்ளில் தான் இருக்கும், அது வேலியில் தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆச்சாரக்கோவை பெருவாயில் முள்ளியர் இயற்றியவர். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரு அற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தோடு நற்றல், இவை 8. இதில் 8 இருக்கும். நன்றியறிதல் பொறையுடைமை, அடுத்து இன்சொல் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு, ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தோடு நற்றல், இந்த மாதிரி 8 கருத்துக்கள் சொல்லியிருக்கும். இது எப்படின்னா சொல்லி ஆச்சார வித்து என்ற பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் ஆச்சார கோவை. ஓகே,
அந்த ஆசாரக்கோவை இயற்றியவர் பெருவாயில் முள்ளியார். இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா கைத்தூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. அதாவது என்னென்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 100 வெண்பாக்களை உடையது. அன்றாட வாழ்க்கையில் உள்ள சிறு சிறு செயல்களையும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஆச்சாரக்கோவை சொல்கிறது. இப்போ என்னென்ன பார்த்தோம்? மூதுரை, பழமொழி 400, ஆச்சாரக்கோவை. நெக்ஸ்ட் தாலாட்டு. தாலாட்டு வாய்மொழி இலக்கியில் நாக்கு தாள் ப்ளஸ் ஆட்டு தாலாட்டு அப்படின்னு சொல்கிறோம். குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தவும் தூங்கி வைப்பதற்கும் தூங்க வைக்கிறதுக்கும் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. காதால் கேட்டு வாயால் பாடியதுனால இது இலக்கிய ஆய்வுன்னு சொல்கிறோம். அப்போ நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா சு சக்திவேல். இது ஒரு கொஸ்டின் பார்த்துங்க. நாட்டுப்புற இயல் என்னும் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு சக்திவேல். மணிமேகலை அமுத சுரபியில் முதலில் ஆதிரிடம் பிச்சை ஏற்றாள். அப்படி தானே? ரைட்டு. உணவை அல்ல குறையாத அமுத சுரபி பெற்றவள் மணிமேகலை. சரி, ஐங்குறுநூறு இதெல்லாம் 6th உள்ள தொகுப்பாக சொல்கிறேன். ஐங்குறுநூறுங்கிறது 8 தொகை நூல்கள் ஒன்று. இது அகநூல் என்றும் சொல்லலாம். இது 500 பாடல்களை கொண்டது. இது 3 சிற்றடியாக இருக்கும். பேரல்லை அப்படிங்கிறது 6 அடியாக இருக்கும். ஒவ்வொரு துணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 10 பிரித்து 500 பாடல்களாக நம்ம சொல்கிறோம். இது தொகுப்பித்தவர். ஃபார் எக்ஸாம்பிள் தொகுத்தவர்னால் ஒரு புலவராக இருப்பார். தொகுப்பித்தவர் அப்படின்னு சொன்னால் ப்ரெஸ் பண்ணி வெளில வர மாதிரி, அதாவது நம்ம ப்ரெஸ்லாம் கொடுக்குறோம்ல, பேப்பராக வெளில வரல, அந்த மாதிரி ஒரு அரசனாக தான் இருக்க முடியும். அப்போ தொகுத்தவர் அப்படிங்கிறது புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதே தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது யானை கட்சை மாந்தர் சேரல் இரும்பொறை. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை முதலாக பதிப்பித்தவர் யாருன்னா உவேசா. அப்போ 500 அப்படிங்கிறது எப்படி சொல்லிருக்கா, எந்த நூல்களை ஒன்று சொன்னோம்? 8 தொகை நூல்களில் ஒன்று சொன்னோம். அடுத்து இந்த 500 பாடிய ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒருத்தர் பாடியிருப்பாங்க. இதில் யார் பாடினாங்கன்னா குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம்பொகையார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். அடுத்து கலித்தொகை பற்றி பார்த்தோன்னா அது 8 தொகை நூல்கள் ஒன்று. இது ஒரு அகநூல் கூட சொல்லலாம். ஒரு கலித்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலோடு இது 150 பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா இங்கே நல்லந்துவனார். அது இதே மாதிரி பாலை, குறிச்சி, குஞ்சி, முல்லை அது மாதிரி எல்லாமே இருக்குது. பாலையினோட 35 பாடல்களை பாடியவர் கலித்தொகையில். பாலையோட 35 பாடல்களை பாடியவர் யாருன்னா பெருங்கடுங்கோ. பாலை பெருங்கடுங்கோ. குறிஞ்சியிலோட 29 இதில் சும்மா ஃபிகர் அவுட்டாக பார்த்துக்குங்க. 29 பாடல்களை பாடியவர் கபிலர். மருதத்தில் மேக்ஸிமம் 35 வருது. 35 பாடல்களை பாடியவர் மருதலனி நாகனார். முல்லையில் 17 பாடல்கள் பாடியவர் சோழன். நெய்தலில் 33 பாடல்களை பாடியவர் நல்லந்துனார். அதாவது கலித்தொகையில் குறைந்த பாடல்களை கொண்ட திணைங்கிறது 17 பாடல்கள். கலித்தொகையை தொகுத்தவர் நெய்தல் திணையை பாடிய நல்லந்துனார். அதுக்கு உரை எழுதியவர் நாச்சனார் கிணியார். யார்? நாச்சனார் கிணியார். இது யார் தொகுத்தவர்? உரை எழுதியவர் நாச்சனார் கிணியார். அது தொகுத்தவர் யாருன்னா நெய்தல் திணையை பாடிய நல்லந்துவனார். கலித்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை. கற்றறிந்தர் ஏத்தும் களி என்று போற்றப்படுவதும் கலித்தொகை. பாண்டியரை தவிர மற்ற மன்னர்கள் பற்றி குறிப்பிடவில்லை கலித்தொகையில். ஏறு தழுவுதல் சிறப்பாக கலித்தொகையில் சொல்லியிருப்பாங்க. பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்றுள்ள ஒரே நூல் எதுனா கலித்தொகை தான். பெருந்திணைனா நிறையா பாடல்கள், குறிஞ்சி, முல்லை, மருதனில் பெரிய திணைகளாக இருக்கும். காமக்கிழத்தி பேசுவதாக அமைந்த நூல் கலித்தொகை தான். ஏடா ஏடி அப்படின்னு விழிச்சொற்கள் கூப்பிட்றது எல்லாமே கலித்தொகையில் தான். அதுமாதிரி சிவன் முப்புறம் எரித்தது, மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை, இந்த மாதிரி மகாபாரத கதைகள் அருந்து பழசாக சொல்கிறது எல்லாமே கலித்தொகையில் இருக்கும். முருகன் பத்மனுடைய போர், ராவனுடைய கைலையை பெயர்த்தது, வீமன் துருவதனுடைய தொடையை பிளந்தது, இந்த மாதிரி நெஞ்சை பிளந்தது, இந்த மாதிரி கதைகள். தொடையை பிளந்தது, துச்சாதன நெஞ்சை பிளந்தது, அஸ்வத்தமன் சிகண்டியை கொன்றது, இதெல்லாம் கதை அது உள்ள பழைய கதை. சூரியனுடைய மகன் கர்ணன், இது எல்லாமே கலித்தொகையில் தான் இருக்கும் பார்த்துக்குங்க.
பாரத கதைகளை மிகுதியாக கூறும் நூல் வந்து கலித்தொகை. புராண கதைகளை, அது பாரத கதைகளை தான் சொல்லும், புராண கதைகளை மிகுதியாக கூறும் நூல் வந்து பரிபாடல். ஏன்னா அகம்புறம் இரண்டும் இருக்கும். நாடகம் போன்ற காட்சிகளை அமைச்சு சொல்லும் நூலும் கலித்தொகை. அப்போ கலித்தொகைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா, பாரதத்தை பற்றி பாடின பெருமைகள் உண்டு. புராண கதைகள் பாடினது கொஞ்சம் புராணமாக இருந்தாலும் இதுதான் அதிகமாக இடம்பெற்றுள்ளது, பரிபாடல், கலித்தொகை. சரி. நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், நேரிலே நிற்கும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா, வாழும் உயிரை காவு வாங்கிடல் வேண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புவதோ ஒரு வேந்தன் நினைக்கையிலும் ஆகாத ஐயா. ஒரு உடலை வந்து இறந்து போனதுக்கப்புறம் எழுப்ப முடியாது. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றும் காப்பதுவே அன்னதேயம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடும் அறிந்தீரோ. அதாவது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீளில முற்றுமே ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவரோ. இது மாதிரி இந்த உயிர் கொல்லாமை, இதை பார்த்துக்கோங்க. உயிர் கொல்லாமை, ஆடெல்லாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரி. புத்தியை விட்டு பிழையும் ஐயா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்னா ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் தான் ஆசிய ஜோதி. ஆசிரியர் வந்து பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள், நாலடியாரை பாடினவர்கள். நாலடியார் அடுத்து வரும், ஆசிய ஜோதி வேற, அதுக்கப்புறம் நாலடியார் வரும். நாலடியார்னா முனிவர்கள் 4 அடி தான் எடுத்து வைப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தொகுப்புனா எல்லாரும் பாடின பாடல்கள் தான் தொகுப்பாக இருக்கும். தொகுத்தவர் இங்கே வந்து பதுமனார், அதிகாரம் வகுத்தவர் பதுமனார், முப்பாலாக கொடுத்தவர் யார் அப்படின்னா தர்மர். உரை கண்டவர்கள் பதுமனாரும் தர்மரும். இது அதேமாரி 13 அதிகாரங்கள் இருக்குது. பொருட்பாலில் 24 அதிகாரம் இருக்குது. காமத்து பல்ல 3 அதிகாரம் இருக்குது. நாலடியில் மொத்தம் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் உள்ளது. இது துறவறவியல் என்னும் நூலில் 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே நூல். அதாவது துறவறவியல் முதலில் உள்ளது. இதில் 17 கீழ்கணக்கு நூல் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஒரே தொகை நூலுங்கிறது நாலடியார் மட்டும்தான். முத்தரையரை பற்றி கூறும் நூலாகவும் உள்ளது. இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப்பு. 4-2 சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லொருமை. 4-2, 4னா நாலடியார், 2னா திருக்குறள். அதான் 4-2 சொல்லுக்குருதி. ஓகே.